கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஹாஸ்பிட்டல்ல மாயா ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதி அப்படின்னுக்கிட்டு வர்றாங்க. ரேவதி மாயாவை பார்த்ததும் கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. அடிச்சு நீ எல்லாம் ஒரு நடத்துக்கட்டுவ, உங்ககிட்ட பேசுறதே அசிங்கங்கிறாங்க ரேவதி. ஏன் ரேவதி என்னை பார்த்து இப்படியெல்லாம் பேசுறேன்னு மாயா கேட்கவும், ஆமா நீ என்னை ஏமாத்திட்டியல, நீயும் மகேஷும் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்கிறாங்க ரேவதி. இதை பாரு ரேவதி, மகேஷ் என்னோட லவ்வர், நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறோம். ஏன் புருஷ மகன்கிட்டயே கூட வளரும் சொல்லிடு ரேவதி. மகேஷ் எங்கே ஒழிச்சு வச்சிருக்கீங்க, உனக்கு தெரிஞ்சா செல்லும், இன்னிலும் உன் புருஷனுக்கு தெரிஞ்சா என்கிட்ட கேட்டு சொல்லு. மகேஷ் இல்லாத வாழ்க்கை எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லைங்கிறாங்க. அடிச்சு வாய் மூடு, என்னை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் மகேஷை பற்றி என்கிட்டயே கேட்குறியாங்கிறாங்க ரேவதி. அதனால என்ன ரேவதி, மகேஷ் இருக்கிறத இடத்த சொல்லலைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிறாங்க. நீ என்னை ஏமாத்துனதுக்கு நான் தான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணுங்கிறாங்க ரேவதி. ஓஹோ, நாங்கள் ஏமாத்தினான்னு சொல்கிறியே, இப்போ உன் கூடவே இருக்கானே உன் புருஷன், அவன் மட்டும் உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கிற, அவனும் உன்னை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் யார் தெரியுமா, ராஜா சேதுபதியோட பேருங்கிறாங்க. சாதாரண டிரைவராக உன் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு உன் புருஷனாக வேற இருக்க போகிறான். அவன் செய்கிற தப்புக்கு நீ என்ன தண்டனை கொடுக்க போறேன்னு மாயா தெனாவட்டா கேட்கும்போது ரேவதிக்கு இன்னும் கோவம் வருது. இதா பாரு, நீ ஏன் ஒன்றும் யோக்கியம் கிடையாது, என்னோட ஹஸ்பண்டை பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு ரேவதி கேட்குறாங்க. சரி எப்படியோ போய் தொலைங்க, ஆனால் எனக்கு என்னோட மகேஷ் வேணும். என் மகேஷ் கிடைக்கலன்னா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிறாங்க மாயா. அப்போ கார்த்தி மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வராங்க. கார்த்தியை பார்த்ததும் மாயா தாங்க வட்டம் பாரு ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க ரேவதி. ஓஹோ, இவரை பார்த்து தான் இப்படி ஓடி ஒளிகிறாளான்னு பார்த்துட்டு இப்போ மாயா என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்கிறாங்க. அப்படி அவள் என்ன பேசணும்னு கேட்குறாங்க கார்த்தி. மகேஷை விடணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கிறாங்க. அப்படியா, நீ அதை பற்றி ஏதாவது சொன்னியான்னு கேட்குறாங்க. இல்லை நான் எதுவுமே சொல்லலைங்கிறாங்க ரேவதி. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா, நான் தான் ஆஸ்திரேலியா போக போகிறனால மறுபடியும் எதுக்காக அந்த மகேஷை நம்ம பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கணும், அவகிட்டையும் ஒப்படைச்சிடலாங்கிறாங்க ரேவதி. மகேஷ் அப்படியெல்லாம் விட முடியாது, அப்படியே விட்டாலும் உனக்கு அக்யூஸ்டை ஏதாவது திரும்பி உன்னை ஆட்டம் காட்டுவாங்க தெரியுமா. அந்த மாயா பற்றி உனக்கே தெரியுமல்ல, 2 தடவை உன்னை கடத்தி வச்சுக்கிட்டு கொலை பார்த்தவ. மகேஷும் கூட்டி சேர்ந்துட்டா உனக்கு நிறைய பிரச்சனையும் குடைச்சலையும் கொடுத்துருவாங்க ரேவதி. அவங்க உனக்கு துரோகம் பண்ணவங்க, இப்போ நீ வேற அவங்களுக்கு எதிராக வேற இருக்கிற. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க. மகேஷ் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் மாயா அமைதியாக இருப்பா. முதல்ல மகேஷ்க்கு கான்சியஸ் வரட்டும், அதுக்கப்புறமா அந்த கொலை முயற்சிக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு அவனே சொல்லட்டும். அது வரைக்கும் அவன் நம்ம பாதுகாப்பில் விடாமல் வச்சிருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லதுன்னு கார்த்தி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ரேவதி, சரி நீ சொல்கிறதும் சரிதானுங்கிறாங்க. சரி வா போகலான்னு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ரேவதி கார்த்தி 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது ரேவதி மறுபடியும் நினச்சி பார்க்குறாங்க. உன் பேர் ராஜா தானே, ஆதார் கார்டில் கார்த்திக் ராஜான்னு போட்டிருக்குது, என்ன காரணம்னு கேட்குறாங்க. என்னோட பள்ளிக்கூட சர்டிஃபிகேட்டில் கொடுத்த பேர் தான் கார்த்திக் ராஜான்னு கார்த்தி சொல்லி சமாளிக்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு அப்போ அதை அசால்ட்டாக விட்டாங்க ரேவதி. இப்போ மாயா சொன்னதையும் நினச்சி பார்க்குறாங்க. அவள் யார் தெரியுமா, ராஜா சேதுபதியோட பேருன்னு சொன்னதை நினச்சி பார்த்துக்கிட்டே வராங்க ரேவதி. சித்தி மாயா இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி இவர் தான் தாத்தா பாட்டியோட பேரனா இருப்பாரான்னு ரேவதிக்கு சந்தேகம் வருது. கார்த்தியவே திரும்பி பார்த்துக்கிட்டு வராங்க. அப்போ கார்த்தி ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி ஏதோ குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன விஷயம்ங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க ரேவதி. மைதிலியும் ஜானகியும் ஒரு வீட்டுக்கு அங்கே தான் குடி வராங்க. ஹவுஸ் ஓனர் அந்த வீட்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜானகியும் மைதிலியும் ஆட்டோலேருந்து இறங்கி வராங்க. வந்ததும் எங்க நீங்கள் தான் ஹவுஸ் ஓனராங்கிறாங்க. ஆமாங்க, இந்தாங்க வீட்டை போய் பாருங்கன்னு சொல்லி சாவியை கொடுக்குறாங்க. மைதிலியும் ஜானகியும் சாவி வாங்கிட்டு வீட்டை திறந்து பார்க்குறாங்க. பாருங்கம்மா வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க, உள்ளையெல்லாம் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் 2 பேரும் கையில் பையோட வந்திருக்கீங்க, வேற எந்த பொருளும் எடுத்துகிட்டு வரலையான்னு கேட்குறாங்க. இல்லைங்க பின்னாடி வண்டியில் வருதுங்கிறாங்க. ஓஹோ அப்படியா, சரி வீடு பிடிச்சிருக்கான்னு உள்ள சுற்றி பாருங்கங்கிறாங்க. 2 பேரும் போய் வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. வீட்டை பார்த்துட்டு வந்து வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க மைதிலி. சரிம்மா, அட்வான்ஸு வாடகை இதெல்லாம் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கரெக்டாக கொடுத்துடுவோங்கிறாங்க. அட்வான்ஸுக்கு வாடகைன்னு சொல்கிறாங்க வீட்டுக்காரரு. சரிங்க நாங்கள் கரெக்டாக கொடுத்துட்றோம். தண்ணி வசதியெல்லாம் இருக்குதான்னு கேட்குறாங்க மைதிலி. எல்லா வசதியும் இருக்குது, எனக்கு வாடகை 5ஆம் தேதி ஆனால் கரெக்டாக டான்னு வந்துடணுங்கிறாங்க. 5ஆம் தேதி ஆனால் கரெக்டாக நாங்கள் கொடுத்துருவோம் சாருங்கிறாங்க மைதிலி. சரிம்மா, வீடு எப்படி விடுறனோ அதே மாதிரி பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. மைதிலி ஜானிகிட்ட கேட்குறாங்க, ஏத்த நம்ம ஊர்லேயே இருந்திருக்கலாமே, நாம் இந்த ஊருக்கு குடி வர வேண்டிய அவசியம் என்ன, இங்கே வந்து தான் ஆகணுமான்னு கேட்குறாங்க மைதிலி. ஆமாம் மைதிலி, அந்த ஊரில் இருந்தால் தீபா அவங்க மாமாவோட ஞாபகமாகவே இருக்குது, இடமாற்றி வந்தாலாவது கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு நினைக்கிறேன். பாவம், வாழ வேண்டிய வயசில் இந்த தீபா போய் சேர்ந்துட்டாளன்னு எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா. தீபாவுக்கு கிடைச்ச வாழ்க்கை மாதிரி யாருக்குமே கிடைச்சிருக்காது, அவளுக்கு கிடைச்ச புருஷ மாதிரியும் யாருக்கும் அமைஞ்சிருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு நைட்டெல்லாம் நினச்சா தூக்கமே வரமாட்டேங்குது மைதிலி. இடமிட்டு இடம் மாறினாவது மறக்க முடியுமான்னு நானும் முயற்சி பண்ணுறேன். அங்கே இருந்தால் தீபா ஞாபகமாகவே தான் இருக்குது. சரி கொஞ்ச நாள் இப்படி பிறந்தவருக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே நினச்சி தான் நான் வந்தேன் மைதிலிங்கிறாங்க ஜானகி. என்னதான் இருந்தாலும் இத்தனை காலமாக வாழ்ந்த அந்த ஊரை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லாதேங்கிறாங்க மைதிலி. என்னமா பண்ணுறது, கொஞ்சம் மனமாற்றம் நம்மளுக்கு தேவைதானே,
இருந்த இடத்த விட்டு கொஞ்சம் அக்கிட்ட வந்தாவாவது மனசுக்கு திருப்தியாக இருக்குமான்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் கார்த்தி மாப்பிள்ளைக்கு ரொம்ப நல்ல மனசு மைதிலி. தீபா போனாலும் அவரும் மாதம் மாதம் நம்ம செலவுக்காக பணம் அனுப்பிக்கிட்டு தானே இருக்காங்கங்கிறாங்க ஜானகி. ஆமாத்த, வேற ஒருத்தராக இருந்திருந்தா தீபா போனதுமே நமக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி நடந்திருப்பாங்க. ஆனால் இவர் பாருங்களேன், நம்மளை மறக்காமல் மாதம் மாதம் பணம் அனுப்பிக்கிட்டு இருக்காருங்கிறாங்க. ஆமாம், இவருக்காட்ட தங்க மனசு வேறு யாருக்கு வரும் சொல்லு பார்க்கலாம். தீபா இவர் கூட சேர்ந்து வாழ குடுப்பினு இல்லாமல் போயிட்டுது. ஆனால் இவருக்காவது இன்னொரு வாழ்க்கை அமைஞ்சு சிறப்பாக நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஆசை நிறைவேறணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜானகி. சரி சரி, நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கூட சொல்லாமல் நம்ம வந்துட்டோம். இனி ஆக வேண்டிய வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து மாட்டுறாங்க ஜானகி. ஜானகி தீபாவை ஃபோட்டோவை பார்த்து அழுகுறாங்க. தீபா, நீ ரொம்ப நாளைக்கு வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன், இப்படி அல்பாயுசிலேயே போய் சேர்ந்துட்டியே. மாப்பிள்ளை ஒரு தங்கமான மனுஷன், அவர் கூட சேர்ந்து வாழ உனக்கு கொடுப்புன்னு இல்லாமல் போச்சு தீபா. அவருக்கு இன்னொரு வாழ்க்கை அமைஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். தீபா தானே ஆசைப்பட்டாங்கிறாங்க ஜானகி. அவருக்கு இன்னொரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கோ என்னவோ, யார் கண்டாங்கிறாங்க மைதிலி. மைதிலி, அப்படி அமைஞ்சா நல்லது தானே. உன்னோட வீட்டுக்காரனும் வெளிநாட்டில் இருக்கிறான், தம்பியும் ஹாஸ்டலில் சேர்த்தியாச்சு. நம்ம 2 பேரும் இங்கேயே இருந்து ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாங்கிறாங்க ஜானகி. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது மைதிலிக்கு ஃபோன் வருது. மைதிலி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சிவனாண்டியோட சித்தப்பா முத்துவேல் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்னது இந்த வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்காங்களா, பார்க்குறக்கே நச்சுன்னு ஒரு அழகாக இருக்காளே, பேச்சு கொடுத்து பார்க்கலாமான்னு யோசிக்கிறாங்க. முத்துவேல் கிடைக்கலன்னு மைதிலி ஃபோன் பேசாமல் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த முத்துவேல் அப்படியே நிற்பா. ஒரே நிமிஷத்தில் நம்ம மனசில் கால் பேசிட்டு போயிட்டாலே, இவ யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க. ஜானகி மைதிலி கிட்ட சொல்கிறாங்க, இதை பாரு மைதிலி, எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இதே ஊரில் வேலை பார்த்துட்டு இங்கேயே இருந்துக்கலாங்கிறாங்க ஜானகி. சரிங்க, உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கேயே இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இங்கே இருக்கிறது தான் சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம் தானுங்கிறாங்க மைதிலி. சரி, இந்த தீபா ஃபோட்டோவை இங்கே ஏதோ ஒரு இடத்துல மாட்டிடு, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்ட்டு ஜானகி அங்கேருந்து கிளம்புறாங்க. மைதிலி தீபாவோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. இந்த சின்ன வயசுலேயே நீயும் இப்படி போயிட்டியே, ஆண்டவன் உன்னை இவ்வளோ சீக்கிரம் அழைச்சிக்கிட்டானே, இதனையெல்லாம் நினைக்கும் போது தான் ஆண்டவன் மேலேயே எனக்கு கோவம் வருது. எப்படி வாழ வேண்டிய வயசு, இப்படி அல்ப வயசில் போய் சேர்ந்துட்டியேன்னு கண்ணீர் விடுறாங்க மைதிலி. சுவாதி அந்த லேடி சொன்னதையே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. திலீப் குமார் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர், அவரை சந்திக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படிப்பட்டவர் உங்கள் குரலை கேட்டுட்டு உங்களை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கும் போது இது கோல்டன் சாய்ஸ் அல்வா, நீங்களே வந்து பாருங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இதை நினச்சிட்டு இந்த சுவாதி போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய டைரக்டர் நம்மளை பார்க்கணுன்னு நினைக்கும் போது நம்ம போகாமல் இருக்கலாமா, போகலாமா வேண்டாமா, அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் சரிதானா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க சுவாதி. இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுனே நமக்கு புரியலையே. சினிமாவில் நல்ல சான்ஸ் கிடைக்கிறது ஒரு நல்லது தான், ரசிகர் மனசில் இடம் பிடிக்கிறதும் எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் தேடி வர வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது தான். எதுக்கும் அக்கா கிட்டேயும் மாமா கிட்டேயும் ஒரு தடவை பேசி பார்க்கலாமான்னு யோசிக்கிறாங்க. அது 2 பேருமே என்னோட வளர்ச்சியில் ஆர்வமாக தானே இருக்காங்க, எதுக்கும் அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலான்னு சுவாதி கிட்டையும் கார்த்திகிட்டையும் கேட்கறக்கு வராங்க. அக்கா, திலீப் குமார்னு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ராமநாதபுரத்துக்கு வந்திருக்காங்க. பெரிய ஹோட்டல், நேஷனல் ஹோட்டலில் தங்கியிருக்கா. புது படம் ரிலீஸ் பண்ணுறாங்களாம். அந்த படத்துக்கு புது சிங்கர் தேவைப்படுதுன்னு அவங்க என்னோட குரலை கேட்டிருக்காங்க. ஒரு நாள் ஒரு பொண்ணு நான் காலேஜ் காம்படிஷனில் பாடணும்ல, அந்த பாட்டை அவள் வீடியோ எடுத்திருக்காக்கா. அவள் போய் திலீப் குமாரை பார்த்துருக்கா. நான் பாடின பாட்டை அவருக்கு போட்டு காட்டியிருக்கா. அவரும் வாய்ஸ் கேட்டுட்டு பொண்ணோட குரல் நல்லா இருக்கு, அந்த பொண்ணை என்னை வந்து பார்க்க சொல்லுன்னு சொல்லியிருக்காருக்காங்கிறாங்க. இது ஒரு அருமையான சான்ஸ், இதை மிஸ் பண்ணிடாதேன்னு என்கிட்ட சொன்னாக்கா. அதான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்புறம் போய் பார்க்கலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பத்தோடு இருக்கேன். சரி, அதுக்கு தான் உங்களை வந்து கேட்கலான்னு வந்தேங்கிறாங்க. உங்கள் 2 பேர்த்தோட முடிவு என்னன்னு சுவாதி வந்து கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி கார்த்திகிட்ட கேட்குறாங்க, என்ன ராஜா நீ என்ன முடிவு சொல்ல போற, நீ என்ன பதில் சொல்கிறேன்னு கேட்குறாங்க ரேவதி. சுவாதி, எனக்கு என்னமோ இப்போதைக்கு இது வேண்டான்னு தோணுதுங்கிறாங்க கார்த்தி. ஏமாம்மா அப்படி சொல்கிறீங்கன்னு சுவாதி கேட்கவும், இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் கலந்துக்கிட்டதுலேயே உங்கள் அம்மா இன்னும் உன் மேலே கோவமாக இருக்காங்க. இன்னும் நீ சினிமாவில் பாடுறேன்னு தெரிஞ்சால் இன்னும் உன் மேலே கோவப்படுவாங்க. அதுவும் தவிர உன்னோட ஸ்டடீஸ் இன்னும் முடியவே இல்லை. முதல்ல ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணு, சினிமாவில் பாடுறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதேமாரி நீ சான்ஸ் கிடைச்சி சினிமாவில் சேரணும்னு நீ நினச்சினாலும் அதுக்கான முயற்சி நான் பண்ணித்தரேன். ஸ்டடீஸ் முடியாதுக்கு முன்னாடி நீ சினிமாவில் சேரணுங்கிற முயற்சியை விட்டுரு, இதெல்லாம் யோசிக்காதீங்கிறாங்க கார்த்தி. அதுக்கப்புறமா நான் உங்கள் அம்மாட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை பற்றியெல்லாம் யோசிக்காத, முதல்ல படிப்பை கவனிங்கிறாங்க கார்த்தி. இதை கேட்டுட்டு இருந்த ரேவதி, ஆமாம்மா ராஜா சொல்கிறதா சரி, இப்போதைக்கு உனக்கு படிப்பு தான் தேவை, படிப்பை முழுசாக முடியும், அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாமான்னு மறுபடியும் யோசிக்கலாங்கிறாங்க ரேவதி. சரிக்கா, நீங்கள் 2 பேரும் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் படிப்பை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், இதுக்கப்புறமா இதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி அங்கேருந்து போகிறாங்க. சரி சுவாதி, நீ இப்போ எடுத்துருக்கிற முடிவு தான் சரி, படிப்பை முடி, அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாங்கிறாங்க ரேவதி. கொஞ்ச நேரத்துலேயே அந்த பூர்ண மறுபடியும் சுவாதிக்கு ஃபோன் பண்ணி என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இதை கேட்ட சுவாதி, இல்லைங்க இந்த சான்ஸை நான் பயன்படுத்திக்கிறதா இல்லைங்கிறாங்க சுவாதி.
அட என்னம்மா நீ திலீப் குமாரே உன்னோட வாய்ஸ் கேட்டுட்டு உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ஒரு அருமையான சான்ஸ் எல்லாத்துக்கும் கிடைக்காது. இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சும் நீ வேற வேண்டான்னு சொல்றீங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எங்க அக்கா மாமா கிட்டயெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு நீ படிப்புல கவனம் செலுத்து, பாட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எங்க அக்கா மாமா சொல்றதுதான் சரின்னு தோணுதுங்கிறாங்க சுவாதி. ஐயோ என்ன சுவாதி ஏன் இப்படி இருக்கிறீங்க? திலீப் குமாரோட பார்க்கறக்கும் பேசுறதுக்கும் சான்ஸ் கிடைக்காதான்னு எத்தனை பேர் அலையிறாங்க தெரியுமா? திலீப் குமாரோட மியூசிக்ல சேர்றதுக்கு நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு எத்தனை பேர் தவம் கிடக்குறாங்க. நீங்க என்னடான்னா கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்றீங்களே. உங்க அக்காவும் மாமாவும் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. உங்க அக்கா மாமா யாருக்கும் தெரியாம நீங்க ஒரு தடவை திலீப் குமாரை வந்து பார்த்து நீங்க பாடி காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திலீப் குமாரும் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருவாரு. தன்னால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. நீங்களும் பாடினீங்கன்னா உங்க அக்கா மாமா அதுக்கப்புறம் சந்தோஷப்படுவாங்க. பேர் புகழ் பணம் இது எல்லாமே உங்களை வந்து சேரும் தெரியுமா? ஆரம்பத்துல இந்த மாதிரி தடங்கள் எல்லாம் வரும். ஆனா நீங்க தாங்க சாதிக்கணும். என்ன சுவாதி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க ஏன் பேசாம அமைதியா இருக்கீங்கன்னு அந்த பூர்ணா கேக்குறாங்க. இல்ல இல்ல நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். எனக்கும் பாடணுங்கிறது தான் என்னோட லட்சியம். ஆனா இப்போதைக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுங்கிறாங்க சுவாதி. ஐயோ என்ன சுவாதி ஏன் இப்படி குழப்பத்தில் இருக்கிறீங்க? ஒரு தடவை வந்து மியூசிக் டைரக்டர் திலீப் குமாரை பாருங்க. உங்க எதிர்காலமே சிறப்பா ஒளிமயமா இருக்க போகுது. ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா குழப்பமா தான் இருக்கும் சுவாதிங்கிறாங்க. ஆமாம்மா நீங்க என்னோட நல்லதுக்கு தான் சொல்றீங்க. அதை பத்தி தான் நானும் யோசிக்கிறேன்னு சொல்றேங்க சுவாதி. அப்புறம் என்ன நீங்க இப்ப நல்ல முடிவுக்கு வந்துட்டீங்க. இதை பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். சீக்கிரமா வந்து நீங்க டைரக்டர் திலீப் குமாரை பாருங்கங்கிறாங்க. சரி நான் எப்ப வரட்டுங்கிறாங்க. நாளைக்கு காலையில 9 மணிக்கு நான் சொன்ன ஹோட்டலுக்கு வந்துருங்கன்னு சொல்றேங்க. போறேன்னா சுவாதி ஹோட்டல் பேரை மறுபடியும் கேட்குறாங்க. ஆமா அதே ஹோட்டலுக்கு தான் வாங்கங்கிறாங்க. சரி நாளைக்கு காலையில நான் வந்துடுறேங்கிறாங்க சுவாதி. வந்ததுமே நாளைக்கு காலையில நேரடியா திலீப் குமாரை பார்த்துடலாங்கிறாங்க. சந்தோஷமா ஃபோனை வைக்கிறாங்க சுவாதி. சிவனாண்டியும் முத்துவேலும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சித்தப்பா நீ ஏதோ ஒரு பொண்ணு அனுப்புன, அந்த பொண்ணு இன்னும் கால் பண்ணவே இல்லையேங்கிறாங்க. டேய் வருண்டா, சுவாதியை கரெக்ட் பண்ண வேண்டாமா? பேசி முடிச்சுட்டு தானே கூப்பிடுவா, உனக்கு அவ்வளவு அவசரமாங்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பூர்ணா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்க நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணு ஹோட்டலுக்கு வரேன்னு சொல்லிட்டா சார், ரொம்ப சந்தோஷமான விஷயங்கிறாங்க. ஓ அப்படியா, கேட்கறக்கே ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி எப்படியும் அந்த பொண்ணு வந்துருவல்ல, சரி போன வை அப்படின்னு சொல்லி போன வைக்கிறாங்க. சிவனாண்டி சந்தோஷத்துல சித்தப்பா நீங்க நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணு ஹோட்டலுக்கு வரக்கு ஒத்துக்கிட்டாலாமாங்கிறாங்க. அப்படியா மாவனே, ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு அவளை வச்சு எப்படி அந்த குடும்பத்தை தலை குனிய வைக்க போறேன் பாருப்பா. முத்துவேல் சொல்லிட்டு இருக்கும்போது சிவனாண்டி கேட்குறாங்க, ஏன் சித்தப்பா அந்த பொண்ணை வச்சு நீ என்னதான் அப்படி பண்ண போறேன்னு கேட்குறாங்க. டேய் மவனே அந்த விஷயத்த நாளைக்கு சொல்றேன், இப்போ சொன்னா சஸ்பென்ஸ் போயிருமலங்கிறாங்க. ஓ அப்படி சொல்ல வரியா, சரி சரி நாளைக்கு பார்த்துக்கலாங்கிறாங்க சிவனாண்டி. அடுத்த நாள் காலையில முத்துவேலும் சிவனாண்டியும் ஹோட்டலுக்கு வராங்க. வந்ததும் லிஃப்ட்ல மேலே போறாங்க. சித்தப்பா இப்போவாது சொல்லு, ரூம்பை வாடகைக்கு எடுத்து நீ என்ன செய்ய போறீங்கிறாங்க. இதா பாருடா மவனே, முதல்ல ரூமுக்கு போகலாம், அங்கே போய் உங்ககிட்ட எல்லா விலாவரியும் சொல்கிறேங்கிறாங்க. சரின்ட்டு ரெண்டு பேர் ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு வந்ததும் திலீப் குமாருங்கிற பேரில் ஒருத்தர் நடிக்கிறாங்க. அவரை வந்து பார்க்குறாங்க முத்துவேலு. என்னடா நீ மட்டும்தான் இருக்கிற, உன்னோட கூட்டாளி எங்கேங்கிறாங்க. அவன் வெளியே போயிருக்கான், இப்போ வந்துருவாங்கிறாங்க. இதை பாருடா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொன்ன அந்த பொண்ணு வந்துருவா. அந்த சுவாதிக்கு முன்னாடி நீ தான் மியூசிக் டைரக்டராக நடிக்கணுங்கிறாங்க. சார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் நல்லாவே நடிப்பேங்கிறாங்க. அவளுக்கு சந்தேகம் வந்துட போகுது. அவளுக்கு டவுட் வராத மாதிரி மியூசிக் பற்றியே ஏதாவது பேசிக்கிட்டு அவள் குடிக்கிறதுல எதுலையாவது ஒன்றுல நீ போதை மரத்தை கலந்துடணும். சொல்கிற மாதிரி நீ கச்சிதமாக கரெக்டாக செஞ்சிடணுங்கிறாங்க. சரிங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குவேங்கிறாங்க. அவள் போதை ஏறி மயக்கமானதும் உடனே எனக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். லாட்ஜில் விபச்சாரம் நடக்குதுன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அவங்க உடனே இங்கே ரெய்டு வருவாங்க. வந்ததும் அந்த சுவாதி கையும் களவுமா போலீஸ் கையில் சிக்குவா. விபச்சார கேஸில் அந்த சுவாதியை உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சார் இந்த கேஸில் நான் மாட்டிக்கிட்டா என்னோட ஃபேமிலி பாதிக்குமேங்கிறாங்க அந்த திலீப் குமார்னு நடிக்க வந்தவங்க. அடே என்னடா நீ இதுக்கெல்லாம் பயப்படுற? அண்ணன் நான் எதுக்கு இருக்கிறேன்னு நினச்சேன், நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற நிலைமை வந்தா நீ போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்குள்ளேயே வெளியில் கொண்டு வரக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்டா, நீ ஒன்றும் பயப்படாத. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு சுவாதி தாண்டா மாட்டுவா. தொழிலதிபர் சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுன்னு சொல்லி பெருசா பத்திரிகையிலையும் பேப்பர்லையும் கொட்டை கொட்டை எழுத்தா சாமுண்டீஸ்வரி பேர் தாண்டா கெடும். டிவியில் மீடியாவில எல்லாம் வரும்போது அவள் ஆத்தாக்காரி கூனி குறுகி நிற்கணும். என்னைய பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி கேஸை கொடுத்து என்னை கொண்டு ஜெயிலில் வச்சால, அவள் மகளை தூக்கி விபச்சார கேஸில் நான் உள்ள வைக்க போகிறேன். அந்த சாமுண்டீஸ்வரி இதை பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்கணும். அப்போ தான் நான் பட்ட கஷ்டத்துக்கும் வலிக்கும் வேதனைக்கும் நான் அவளை பழி வாங்கின மாதிரி இருக்கும்னு வெறியோடு சொல்லிட்டு இருக்கிறாங்க முத்துவேலு. சித்தப்பா தனித்தனியாக பழி வாங்காம மொத்த குடும்பத்தையும் சேர்த்து வச்சு பழி வாங்க சரியான ஆப்பு வச்சுட்டீங்க சித்தப்பா. எனக்கு கொஞ்சம் டவுட்டுங்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க முத்துவேலு. அந்த டிரைவர் பயலுக்கு கொஞ்சம் கஷ்டா கூட நம்ம கதையை முடிச்சிருவானே, என்ன பண்ணுறதுங்கிறாங்க சிவனாண்டி. டே மவனே அவனுக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாதுடா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த ரூமுக்கு இன்னொருத்தரும் வர்றாங்க. அவங்க வந்ததும் எங்கடா போனேன்னு கேட்குறாங்க. அண்ணே வெளியில் ஒரு சின்ன வேலை போய் பார்த்துட்டு வர போனேங்கிறாங்க. ஓஹோ அப்படியா, சரி சரி அந்த பொண்ணு வர நேரத்தில் எங்கேயும் போகாதடா. அவள் ரூமுக்குள்ள வந்து பார்த்தா இது மியூசிக் டைரக்டர் தான் நம்புற அளவுக்கு இங்கே மியூசிக் பொருளெல்லாம் இருக்கணுங்கிறாங்க. அண்ணே அதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே பாருங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த மியூசிக் சம்மந்தப்பட்ட பொருளெல்லாம் இருக்குது. கபாலம் ஹார்மோனி பெட்டி இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி தான் இருக்கணுங்கிறாங்க முத்துவேலு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணு இங்கே வந்துடுவா. அவளுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து
போட்டு மயக்கமானதும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கங்கிறாங்க. சரிண்ணே, நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் செஞ்சிடுறோங்கிறாங்க. டேய் சரி சரின்னு சொல்லிட்டு கோட்டை விட்டுறாதீங்கடா, பக்காவாக நம்ம போட்ட பிளான் சரியாக நடக்கணுங்கிறாங்க சிவனாண்டி. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்னதை விட மேலே நாங்கள் கரெக்டாக பண்ணி முடிக்க போகிறோம் பாருங்கிறாங்க. சரிடா, காரியம் முடிஞ்சதும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முத்துவேலு சிவனாண்டி வெளியில் வராங்க. முத்துவேலு பூர்ணாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா என்னாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணை எப்படியோ சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருங்கிறாங்க. பூர்ணாவும் சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன் பாருங்கங்கிறாங்க. சரி, யாருக்கும் சந்தேகம் வராமல் கூட்டிகிட்டு வந்துட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க முத்துவேலு. அவனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, எல்லா வேலையும் பக்காவாக நடக்கும் பாருங்கிறாங்க முத்துவேலு. சரி செத்து போய் எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி நடந்தால் சரின்ட்டு 2 பேரும் அங்கே போகிறாங்க. பூர்ணா சுவாதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சுவாதியும் குழப்பத்தோடு நிற்கிறாங்க. பூர்ணாவோட ஃபோன் பண்ணதும் சொல்லுங்கள் சுவாதின்னு கேட்குறாங்க. நீங்கள் கிளம்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. பூர்ணா இல்லை இல்லை, இன்னும் குழப்பமாக தான் இருக்குது, வரலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேங்கிறாங்க. அட என்னங்க, நீங்கள் நேற்று தான் அவ்வளோ தூரம் நான் எடுத்து சொன்னேன், அப்போ நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன குழப்பமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கவும், இல்லை வீட்டுக்கு தெரியாமல் வரணுமான்னு நான் யோசிக்கிறேங்கிறாங்க சுவாதி. யோசிக்காதீங்க சுவாதி, இன்னும் 1 மணி நேரத்தில் உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆக போகுது தெரியுமா, புகழோட உச்சிக்கு போக போகிறீங்க, ஸ்டேட் காம்படிஷன் அளவுக்கு நீங்கள் கலந்துக்க போகிறீங்க, ரசிகர் எல்லாருமே உங்களோட ஆட்டோகிராஃப்காகவும் செல்ஃபிக்காகவும் லைனில் நிற்க போகிறாங்க தெரியுமா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மியூசிக் டைரக்டர் வந்துடுவார், உங்கள் குரலை கேட்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்காரு, இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க சுவாதி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உங்கள் வீட்டுக்கு பக்கமாக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், லேட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வாங்கங்கிறாங்க பூர்ணா. சுவாதியும் யோசிச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு யாருக்கிட்டையும் சொல்லாமல் அங்கேருந்து பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. சாமுண்டீஸ்வரி, ராஜராஜன், ரேவதி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது சுவாதி வராங்க. என்னம்மா காலேஜுக்கு கிளம்பிட்டியான்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. தடுமாறுறாங்க சுவாதி. அதை பார்த்த ராஜராஜன் கேட்குறாங்க, என்னம்மா முகமெல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க. சுவாதி, உடம்புக்கு முடியலன்னா இன்னைக்கு லீவ் போட்டு நீ வீட்லேயே இருக்கலாமல்லங்கிறாங்க ரேவதி. அக்கா லீவ் போட முடியாது, இன்னைக்கு காலேஜில் முக்கியமான செமினார் இருக்குது, நான் போயே ஆகணுங்கிறாங்க சுவாதி. நம்ம சுவாதி தான் படிப்பில் சின்சியராச்சே, சரி போகட்டு விடுங்கம்மாங்கிறாங்க ரேவதி. சரி சுவாதி, போயிட்டு வான்னு சாமுண்டீஸ்வரி சொல்லி அனுப்புவோம். அப்பாடா விட்டதே போதுமாடா சாமின்னு நினச்சிட்டு சுவாதி வீட்டுக்கு வெளியில் வந்து, என்னாச்சு இன்னைக்கு எல்லாருமே சந்தேகப்படுற மாதிரியே கேள்வி கேட்குறாங்களே, அப்பாடா எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க சுவாதி. சுவாதிக்காக அந்த பக்கமாக பூர்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுவாதியை பார்த்ததும் சந்தோஷப்படுறாங்க. வா சுவாதி, வா வா சுவாதி, உங்களுக்காக தான் இவ்வளவு நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹோட்டலில் இருக்கிற திலீப் குமார் கிட்ட உங்களை அறிமுகப்படுத்திட்டு நான் வரணும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சரிங்கிறாங்க சுவாதி. சுவாதி கையில் ஃபோனை வச்சுருக்காங்க. இதை பார்த்த பூர்ணா சொல்கிறாங்க, இதை பாருங்கள் சுவாதி, உங்கள் அக்கா மாமா உங்களுக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க, அப்புறம் உங்கள் மனசு மாறினாலும் மாறிடும், நீங்கள் எதுக்கும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறீங்களான்னு கேட்கவும் சுவாதி சரின்னு ஃபோனை ஆஃப் பண்ணுறாங்க. அதுவும் தவிர நம்ம திலீப் குமாரை பார்க்க போகிறோம், அப்போங்க ஃபோன் வந்தால் அது டிஸ்டர்பாக நினைப்பார் திலீப் குமார், அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. பெரிய விஐபிங்க முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஃபோன் வந்தால் அவங்களுக்கு மூட் அவுட் ஆயிரும், அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறதே நல்லதுங்கிறாங்க பூர்ணா. சுவாதியும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. சரி வாங்க போகலான்னு சுவாதியை கூட்டிகிட்டு போகிறாங்க பூர்ணா. ஹோட்டலுக்கு போனதும் ரிசப்ஷன் காலில் சுவாதியை உட்கார வச்சுட்டு, இதை பாருங்கள் சுவாதி, திலீப் குமாரை நான் போய் பார்த்து நீங்கள் வந்திருக்கீங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டு வந்துடுறேன்ட்டு போகிறாங்க. பூர்ணா ரூமுக்கு போகிறாங்க. போனதும், என்ன நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ரிசப்ஷன் காலில் தான் உட்கார வச்சுருக்கேன், இப்போ நான் வந்துட்டு போனதும் அந்த பொண்ணை கூப்பிடாதீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு ரிசப்ஷனில் கூப்பிடுங்க, ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கோங்க, ஏதாவது செஞ்சு சொதப்பிடாதீங்க, கவனமாக இருக்கணும், யாருக்கும் தெரிஞ்சிட போகுது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணா அங்கேருந்து கிளம்புறாங்க. சுவாதி பூர்ணாவை பார்த்ததும் சந்தோஷமாக கேட்குறாங்க, ஆமாம் மியூசிக் டைரக்டர்கிட்ட பேசிட்டிங்களா, நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாமாங்கிறாங்க. ப்ரொடியூசர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்காரு, மீட்டிங் முடிஞ்சதும் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க சுவாதி, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு வெளியில் முக்கியமான வேலை இருக்குது, நான் போய் பார்க்க போகணும், நீங்கள் இருந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க பூர்ணா. ஐயோ என்னங்க இது, நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு என்னை மட்டும் விட்டுட்டு போகிறீங்க, நீங்கள் சொல்லித்தானே இங்கே வந்தேன், என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போனால் எப்படின்னு கேட்குறாங்க சுவாதி. நான் எல்லாம் மியூசிக் டைரக்டரை பேசிட்டு, நீங்கள் போய் அவர் முன்னாடி பாடினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சான்ஸ் கொடுப்பாங்க சுவாதி, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், நான் வேறு அவசர வேலையை வெளியில் போயே ஆகணும், சரி நான் கிளம்பட்டுமான்னு சொல்லிட்டு பூர்ணா அங்கேருந்து போகிறாங்க. சுவாதியும் சரி போயிட்டு வாங்கிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. சுவாதியும் கூப்பிடுவாங்கன்னு ரிசப்ஷன்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சுவாதியோட ஃப்ரெண்டு ஜெனி ரேவதிக்கு ஃபோன் பண்ணி, அக்கா இன்னைக்கு ஏன் சுவாதி வரல, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. எது, அவர் இன்னைக்கு காலேஜுக்கு வரலையா, இல்லையே காலேஜுக்கு கிளம்புறேன்னு சொல்லித்தானே காலையிலேயே கிளம்புனா, இன்னுமா காலேஜுக்கு வரலன்னு கேட்குறாங்க ரேவதி. ஆமாக்கா இன்னைக்கு ஏதோ முக்கியமான செமினார் இருக்குன்னு கூட எங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புனாங்கிறாங்க. இல்லைக்கா அவள் இன்னும் காலேஜுக்கு வரல, நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் எந்த செமினாரும் இல்லையேன்னு சொல்லிடுறாங்க ஜெனி. காலேஜுக்கு தானே கிளம்பி வரதா வந்தாங்கிறாங்க. என்னன்னு தெரியலக்கா, நான் ஃபோன் பண்ணி பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, எங்கே போனேன்னு தெரியலையேங்கிறாங்க ஜெனி. சரி ஜெனி, சரி நீ வைக்கி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரேவதி ஃபோனை கட் பண்ணிட்டு பதட்டப்படுறாங்க. காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவ எங்கே போயிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே கார்த்தி வராங்க. சுவாதி ஃப்ரெண்டு சொன்னது எல்லாம் சொல்கிறாங்க. கார்த்தி இதை கேட்டதும் என்னது, அப்போ சுவாதி காலேஜுக்கு போகலையா, அவள் ஃப்ரெண்டு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தோணுதுங்கிறாங்க ரேவதி. ஒருவேளை அந்த மியூசிக் டைரக்டரை பார்க்க போயிருப்பாளாங்கிறாங்க கார்த்தி. ஐயோ என்ன சொல்கிறீங்க, நாம தான் அவ்வளோ தூரம் எடுத்து சொன்னோம்ல, அப்படி இருந்தும் அவனை பார்க்க போயிருப்பாளாங்கிறாங்க ரேவதி.
இருக்கலாம் கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் கூட அவ மனசு மாதிரி கூட அவரை பார்க்க போயிருக்கலாமல்லங்கிறாங்க கார்த்தி. அதுக்கு தான் போய் சொல்லிட்டு போயிருக்கான்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க கார்த்தி. ரேவதிக்கு இன்னும் பயம் வருது. ஆமா, ஒருவேளை சுவாதி நம்மளையெல்லாம் ஏமாத்திட்டு அந்த திலீப் குமாருங்கிற டைரக்டரை பார்க்க தான் போயிருப்பாளான்னு பேசிட்டு இருக்கும்போது, சரி அவ நேற்று ஒரு விசிட்டிங் கார்டை காட்டினால அவ ரூம்ல இருந்தா எடுத்துட்டு வாங்குறாங்க கார்த்தி. இதான் இப்போ போய் எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க ரேவதி. சுவாதி ரிசப்ஷன் காலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே திலீப் குமாரா நடிக்கிறவர் ரிசப்ஷன் காலுக்கு ஃபோன் பண்ணி அங்கே சுவாதின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள ரூமுக்கு வர சொல்லுங்கங்கிறாங்க. அதே மாதிரி அவங்க சொல்லவும் சுவாதி திலீப் குமாரை பார்க்கறதுக்கு போகிறாங்க. ரேவதி கொண்டு வந்து கொடுத்த விசிட்டிங் கார்டை கார்த்தி பார்த்துட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க. சார், இது திலீப் குமாரோட ஃபோன் நம்பரான்னு கேட்குறாங்க. இது ஆஃபீஸ் நம்பர்னு சொல்கிறாங்க. திலீப் குமாரை நான் பார்க்கணும், அவரோட படத்துக்காக நான் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கணும், கிடைக்குமான்னு கேட்குறாங்க கார்த்தி. திலீப் குமார் மியூசிக் சம்மந்தப்பட்ட வேலையா 5 நாளைக்கு முன்னாடியே லண்டன் போயிட்டாரு. அவர் வரதுக்கு இன்னும் 1 வாரத்துக்கு மேலே ஆகும். அதுக்கப்புறமா வேணா நீங்கள் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்புறம் வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. கார்த்தியும் சரின்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரியே இது ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க கார்த்தி. ஐயோ அப்படியா, அப்போ நீ என்ன சொல்கிற, என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி. சுவாதியை ஏமாத்துறதுக்காக யாரோ திலீப் குமாருங்கிற நம்பரையும் விசிட்டிங் கார்டையும் பயன்படுத்தியிருக்காங்க. சுவாதியை இதுலேருந்து எப்படியாவது காப்பாற்றணுங்கிறாங்க கார்த்தி. சுவாதியும் ஹோட்டலில் அந்த ரூமுக்கு போனதும் காலிங் பெல் அமுத்துறாங்க. அவள் வந்துட்டான்னு நினைக்கிறேன், கவனமாக இருடான்னு 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு சுவாதி உள்ள வர சொல்கிறாங்க. சுவாதி உள்ள வந்ததுமே கண்டும் காணாத மாதிரி இருக்காங்க. சார் வணக்கம் வணக்கம்னு 2 தடவை சொல்கிறாங்க சுவாதி. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா, அடடே வாமா வந்துட்டியா, போமா போய் உட்காருப்போ அப்படின்னு சொல்லவும் சுவாதி போய் உட்காடுறாங்க. ஏமா உன் பேர் சுவாதியா, நீ இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் பாடுனத நான் உன் குரலை கேட்டேம்மா. பூர்ணா என்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க, உன்னோட குரல் ரொம்ப அருமையாக இருக்குது, உங்கள் குரலால் எல்லாத்தையும் கட்டி போடுற திறமை உங்ககிட்ட இருக்கு, புதுசாக ஒரு மியூசிக் ரெடி பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் பாடுறதுக்கு உங்களுக்கு சம்மதமானு கேட்குறாங்க. சுவாதியும் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு சம்மதம் சார், நான் பாடுறதுக்காக தான் வந்திருக்கேங்கிறாங்க. உங்களை மாதிரி பெரிய மியூசிக் டைரக்டரோட ஆல்பத்தில் பாடுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் சாருங்கிறாங்க சுவாதி. என்னோட மியூசிக் ஆல்பத்தில் நீங்கள் பாடினீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா சார், எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க சுவாதி. சுவாதி கிட்டே பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் ஜூஸ் கலந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் மயக்க மருந்தையும் கலந்து கொண்டு வந்து கொடுக்கும்போது சுவாதி அது வேண்டான்னு சொல்கிறாங்க. ஏமா வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு கேட்கவும், ஆமாம் சார், முத உங்களை பார்த்து பாட வந்திருக்கேன், எனக்கு தொண்டை கட்டிக்கும் சாருங்கிறாங்க. அசிஸ்டண்ட்டை திட்டுற மாதிரி திட்டி, நீ போய் கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லவும் அவங்க சுடுதண்ணியில் கொஞ்சம் கலக்கி அந்த மயக்க மருந்தையும் கலந்து கொடுத்துட்றாங்க. இது தெரியாத சுவாதியும் அதை கலந்து குடிச்சிட்டு அப்படியே மயங்கி சரிஞ்சு விழுந்துடுறாங்க. பாட முடியல, பேச முடியல, நினைவே இல்லாமல் அப்படி விழுந்து கிடக்குறாங்க. மயக்கத்துலேயும் எனக்கு பாட்டு தான் சார் லட்சியம், எனக்கு பாட்டு தான் உசுருன்னு சொல்லிக்கிட்டே புலம்பிக்கிட்டே அப்படியே மயங்கி சரிஞ்சு விழுந்துடுறாங்க. சுவாதியை காப்பாத்துறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டில் ரேவதி சாமிக்கு முன்னாடி வேண்டிட்டு இருக்காங்க. தங்கச்சிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவள் பத்திரமா வீட்டுக்கு வந்துடணும்னு வேண்டிட்டு இருக்கிறாங்க ரேவதி. அது வரைக்கும் இந்த விஷயம் வீட்டில் வெளியில் யாருக்கும் தெரியாமல் வச்சிருக்காங்க. ரேவதி கார்த்தி எப்படி 2 பேரும் சுவாதியை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்கன்னு நாளை எபிசோடில் பார்க்கலாம்.